இந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் வச்சு இல்ல அதுக்கடுத்து அவருடைய விசாரணைகள் முடிஞ்ச பிறகு விஜய் கைது செய்யப்படுவாரா? நியாயமா பார்த்தா விஜய் கைது செய்யப்பட்டிருக்கணும். விஜய் கைது செய்யப்படுறது தான் இந்த விஷயத்துல வந்து உண்மையான சட்ட நடவடிக்கையா இருக்கும் அப்படிங்கிறது நாம மட்டும் இல்லை, இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் உட்பட நேர்மையான நடுநிலையாக உள்ள எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இறந்து போனது இன்னும் தன்னுடைய வாழ்க்கையே தொடங்காத ஒரு இளம் பிஞ்சுகள், இறந்து போன குழந்தைகள், இளைஞர்கள், இப்படிப்பட்ட அந்த அந்த அடுத்த வருஷம் வந்து அவங்க வந்து பள்ளி வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க. சில பேர் தங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க. இன்னும் சில பேர் தங்களுடைய வேலைகளில் சேர்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நிலைமையில எல்லாரும் வந்து இறந்து போயிருக்காங்க. அவருக்கு வேணா, விஜய்க்கு வேணா இது வந்து ஒரு சாதாரண சம்பவமா இருக்கும். ஆனால் வந்து மற்ற அவங்க குடும்பத்தாருக்கும் அங்கே கரூரை சேர்ந்த மக்களுக்கும் அது எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய அதிர்ச்சிங்கிறது இருக்குல்ல. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த இதுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று விஜயை வந்து நீங்கள் புஷி ஆனந்தில் ஏன் ஓடி ஒளிகிறாரு? அவர் என்ன கொலை பண்ணாரா? இல்லை, இந்த விசாரணை நடக்கணும். அதுக்கு தன்னைத்தானவே ஒப்படைத்து கொண்டு இந்த இதுக்கு நான் வந்து கட்டுப்படுறேன், சட்டத்துக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு அவரே வந்து விசாரணைக்கு ஒத்துழைச்சு கைது பண்ணுறதுனால கைது பண்ணுங்க. ஏன்னா அரசியல் கட்சின்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். கைது, விசாரணை, ஜாமீன் இதெல்லாம் வந்து நடக்கும். அதுக்கெல்லாம் பயப்படாம தான் நீங்கள் வந்து அரசியலுக்கு இறங்கணும்.